வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நான் இங்கே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போது நம்ம மைசூர் பேலஸில் இருக்கோங்க. மைசூர் பேலஸை பற்றி நீங்கள் நிறையா வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு, அதோட ஹிஸ்ட்ரி, அதோட ஜியாகிரஃபி அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லைங்க. நான் எப்படி இந்த மைசூர் பேலஸை ரசித்தேன், எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பார்த்து நான் ரொம்பவே ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் ஆனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா கூகுளில் தட்டினா ஹிஸ்ட்ரி இருக்குது, அதோட ஜியாகிரஃபி இருக்குது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்கன்னு இருக்குது, எவ்வளோ மிஸ்ட்ரிஸ் இருக்குது, பழமைகள் இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், பார்த்து ரசித்த அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க. ஒரு ஆளுக்கு 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே உங்களுக்கு 2 ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு கேஷ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்கலாம். அப்படி கேஷ் இல்லாட்டி செக்யூரிட்டிக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அவரே உங்களுக்கு ஜிபேயில் வச்சு ராஜ மாளிகை கொடுத்து உங்களுக்கு அந்த டிக்கெட்டை கையில் கொடுப்பாரு. 20 ரூபா எக்ஸ்ட்ரா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நேராக உள்ளே போனோடனே உங்களுக்கு செருப்பு வைக்கிற இடம் இருக்கும். அந்த ஷூஸு ஸ்லிப்பர்ஸு எல்லாத்தையும் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகணுங்க. அதுக்கு ஒரு டோக்கனும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நம்பரை ஒரு பாலித்தீன் கவரில் எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகணுங்க. உள்ளே நேராக போனோடனே அந்த மகாராஜாவோட அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. வீக்கெண்ட்ஸில் போனால் பயங்கரமாக ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா மைசூர் பேலஸ் வேறு லெவலில் ஒரு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நிறைய கூட்டம் இங்கே இருக்கும். ஃபோட்டோஸு அது இதுன்னு எக்கச்சக்கமான பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. ட்ராலிஸ் எடுத்துகிட்டு போனீங்க, குழந்தைங்களுக்கு ட்ராலிஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நிறையா படிகள், அது ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ வெளியிலே வச்சுட்டு போனால் தோல்லே நீங்கள் தூக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. அரண்மனை ஃபுல்லாக பேலஸ் ஃபுல்லாக சர்விலியன்ஸ் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ எக்கு தப்பாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அகப்பட்டுப்பீங்க. ஸோ அதுலேயும் மைண்டில் வச்சுக்கோங்க. பேலஸில் அப்படி என்ன விஷயங்கள் இருக்குது? நம்ம நிறைய இந்த இடத்த நம்ம பார்த்துருக்கோம். டான்ஸ் ஆடுற இடம், ராணி டான்ஸ் ஆடுற இடம், அவங்க பார்க்குறது இடம், அந்த சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட்டில் நடக்கிறது அழகாக இந்த மழை பெஞ்சா தண்ணி வர மாதிரி கீழே அந்த அரேனா மாதிரியான சூப்பரான ஒரு செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரியும் இதில் போட்டிருக்காங்க. என்ன ஹிஸ்ட்ரிலாம் அப்படிலாம் எனக்கு தெரியல, பட் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போனோடனே அந்த பில்லர்ஸ் வச்சு அந்த டூம் மாதிரியான ஒரு ஷேப்பில் அந்த ஏதோ ஒரு இடம் வச்சுருந்தாங்க. அரேனா, அது ஒரு டான்ஸ் அரேனாவோ என்னான்னு தெரியல, வேறு லெவலில் சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எப்படி இதெல்லாம் மெனக்கட்டு அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ஒரு மெய்சில் இருக்குதுங்க. நிறைய சயின்டிஃபிக் திங்ஸு, டிசைன்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்கே விண்டோ வச்சா காற்று வரும், எந்த இடத்துல விண்டோ ஆங்கிள் வச்சா அந்த காற்று இங்கே பாஸ் ஆகும் அப்படின்னு என்னென்னமோ அந்த கால்குலேஷன்ஸ்லாம் வச்சு போட்டு லைட்டிங்லேருந்து அந்த விண்ட்லேருந்து எல்லாத்தையும் மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் தான் நம்ம சயின்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுங்க? ஆனால் அப்போயே அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போது. அவங்க இன்னொரு ஒரு சைடில் அப்படியே அந்த அரேனாவை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா பக்கத்தில் யாரெல்லாம் இந்த அரண்மனையில் வாழ்ந்தாங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதுவுமே எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஒரு பேருமே வாயில நுழையில, பட் ஆனால் அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரியான எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண பொருள்கள், அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸு, அவங்க யூஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸு எல்லாமே அடுக்கடுக்காக இதை ஒரு மியூசியம் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ராஜாக்கள் வாழ்ந்த அந்த பிரமிப்பான சில விஷயங்களை நானுமே வியப்போடு பார்த்து தான் நான் இதை கடந்து போனேன். உண்மையிலேயே பேலஸில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, உள்ளே எப்படி இருக்கும். இப்போ இவ்வளோ கூட்டமாக நம்ம விசிட்டர்ஸாக இருந்திருக்கோம், பட் அந்த காலத்தில் ஒரு 10-20 பேர் இவ்வளோ பெரிய பேலஸில் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்பவே பிரமிப்பாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஒரு பேலஸில் எத்தனை பேர் முன்னாடி அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு.
ஒருவேளை 50 பேர் இருக்குமா மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனால். ஆனால் அந்த 50 பேருக்கு வந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்குது. நான் வந்து பல ராஜா கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ராஜாவுக்கு வந்து இத்தனை மனைவிகள் இருக்கும், ஒரு மனைவிக்கும் ஒரு அறை இருக்கும் அப்படின்லாம் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க வேறு அந்த பேலஸ்லாம் போகும்போது. பட் இங்கே அதோட கதை என்னன்னு தெரியல. பட் ஆனால் வேறு லெவலில் தான் இருந்துச்சு இந்த பேலஸை பார்க்கும்போது. நான் வந்து கிட்டத்தட்ட எப்பட்றா இப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்க, ஒருவேளை இந்த காலத்தில் இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு, எனக்கு தெரிஞ்சு குஜராத்தில் வந்து இந்த காலத்தில் வந்து இதே மாதிரி அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போனீங்கன்னா அதில் மெய்சில் இருக்கத்தக்க சில காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இடம் வந்து உண்மையிலேயே பார்க்கக்கூடிய இடம் தான். இது வந்து அவுட் சைடில் வந்து அவங்க வராண்டான்னு சொல்லுவோம்ல, அதோட ஒரு அந்த பேலஸோட வராண்டா. அங்கே பாருங்கள், அவுட் சைடில் இருக்கிற எம்டி லேண்ட்ஸ் அந்த இடம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்குங்க. ஒரு சைடு வந்து கோயில், அதுக்கு முன்னாடி வந்து அந்த மக்கள்லாம் வந்து ராஜாவை பார்க்க வச்சா இங்கே வந்து டான்ஸ் பண்ணுறது, கலை நிகழ்ச்சி நடத்துகிறது எல்லாமே வந்து மக்கள் வந்து பார்வைக்காக வந்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இங்கே பண்ணி தான் இந்த அரண்மனையை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு. மைசூர் நீங்கள் போனீங்கன்னா நிறையா விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் மைசூர் பேலஸுங்க. மிச்சதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு கோயில்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்கே இருக்குது. பட் மைசூர் பேலஸு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இப்படி ஒரு அரண்மனையில் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. டெல்லியிலையும் இதே மாதிரி பெரிய பெரிய அரண்மனைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்லேயும் நிறைய அரண்மனைகள் இருக்குது. ஸோ இப்போது நான் இங்கே பார்க்குறது நம்ம மைசூர் பேலஸை பற்றி தான். ஃபஸ்ட் டைம் இன்டீரியரில் போய் நான் வந்து பார்த்து ரசித்த சில விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய், டாடா.